So in continuation of the previous slide, we'll proceed with this presentation. So நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து இந்த சான் பிரான்சிஸ்கோ நியூயார்க் டேட்டா செட் பார்த்தோம். அதை வச்சு we try to understand how the data can be segregated. Okay, so இப்போ நம்ம will go on to the C section. சிசேரியன் ஏன் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன attributes வந்து it is going to help to take that particular decision. சரிங்களா? ஸோ இது எல்லாமே as you can see, இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ், நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். அதோட இன்ஃபர்மேஷன் கெயின் எவ்வளோ அதிகமாக இருக்குது. இப்போ சப்போஸ் 0 அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்படின்னா என்னன்னா, இது ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு, அதாவது சிசேரியன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அது மாதிரி ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வந்து 0 அப்படின்னா எல்லாமே 0, 1, 0, 1 பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ், அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார் தட் அதுக்குள்ள வர டிஃப்ரெண்ட் டெசிஷன்ஸை வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. பாசிட்டிவ் எக்ஸாம்பிள், நெகட்டிவ் எக்ஸாம்பிள். அவரோட இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா பாசிட்டிவ், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பர்த் வெயிட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ், சிசேரியன் நடக்க வாய்ப்பு இருக்கு. பர்த் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக, அதாவது இதுக்கு மேலே இருந்ததுன்னா சிசேரியன் நடக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? ஸோ பர்த் வெயிட் எல்லாமே வந்து தேர் ட்ரைங் டு கால்குலேட். ஸோ இதை கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்ஸை நீங்கள் பாருங்கள். அதனால தான் இனிஷியலி ஐ டோல்ட் யூ அபவுட் கேகிள். ஸோ கேகிள் வந்து இட் கிவ்ஸ் யூ an idea of what are the different data sets and how you can apply them to classify data. Okay. Next வந்து அந்த டெசிஷன் ட்ரீ ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? ஈச் இன்டர்னல் நோட் டெஸ்ட்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட். என்னன்னா ஒவ்வொரு நோடும், ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரீல வந்து ஒவ்வொரு நோடா பிரியுது. அந்த நோடு, ஒவ்வொரு நோடுக்குமே வந்து இட் ட்ரைஸ் டு டெஸ்ட் ஈச் ஆட்ரிபியூட். ஆட்ரிபியூட் வந்து இங்கே வந்து இட் குட் பி சன்னி ஆர் ரெய்னி, அந்த ஆட்ரிபியூட்டை அதை டெஸ்ட் பண்ணும். ஸோ ஈச் பிரான்ச் கரஸ்பாண்ட்ஸ் டு ஆட்ரிபியூட் வேல்யூ. அந்த ஒவ்வொரு பிரான்ச்சும் தனித்தனியாக பிரிக்கும் போது அது வந்து ஆட்ரிபியூட் வேல்யூ எதர் பாசிட்டிவாக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும். ஈச் லீஃப் நோடு வந்து ஒரு கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கும். சரிங்களா? அது ஒரு கிளாசிஃபை பண்ணி அந்த டேட்டாவை இது இந்த பக்கம், இது இந்த பக்கம், அது கிளாசிஃபை பண்ணும். ஸோ இதில் வந்து இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இதுக்கு there are different forms of representing. So as you can see, this is the conjunction, this disjunction, இது ஒரு XOR function. சரிங்களா? XOR we all know that if there are two changes in signal, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்ததுன்னா அங்கே ஒரு அவுட்புட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு ஒரே டேட்டாவாக இருந்தால் அவுட்புட் கிடைக்காது. சரிங்களா? ஸோ XOR அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி we can have a conjunction B, disjunction of C, conjunction of negative negation. இது ஒரு நெகட்டிவ் நெகேஷன் பண்ணுவாங்க. D அப்படின்னா இந்த D வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா, சரிங்களா, அப்போ அதை கன்ஜங்ஷன் வித் தி E அப்படி பண்ணீங்கன்னா அது ஒரு it will give you some analogy. இல்லை M of N கூட சொல்லலாம். சரிங்களா? So when to consider decision trees? So instances describable by attribute value pairs. So as you can see, instancesங்கிறது என்ன அவுட்லுக் இல்லைங்களா, இல்லைன்னா என்ன எலிவேஷன் அந்த எக்ஸாம்பிளில், இல்லைன்னா சிசேரியன்னா என்ன பர்த் வெயிட், அதெல்லாம் தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன்ஸ்டன்சஸ். ஸோ அதுக்கு ஒவ்வொருக்குமே வேல்யூ பேர்ஸ் கிரியேட் ஆகும். வேல்யூ பேர்ஸ்னால் அது பாசிட்டிவாக இருந்தால் என்ன பண்ணும், நெகட்டிவாக இருந்தால் என்ன பண்ணும். அது வந்து பாசிட்டிவாக இருந்தால் டெசிஷன் வந்து சான் பிரான்சிஸ்கோ போகுமா இல்லை நியூயார்க் போகுமா. அது வந்து பாசிட்டிவாக இருந்தால் சிசேரியன் நடக்குமா நடக்காதா, அது நெகட்டிவாக இருந்தால் சிசேரியன் நடக்குமா நடக்காதா. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு பெட்டர் டார்கெட் ஃபங்க்ஷன் அச்சீவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டார்கெட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்வலி டிஸ்கிரீட் வேல்யூ, வி ஆல் நோ. ஸோ டிஸ்கிரீட் வேல்யூட் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து எதர் பாசிட்டிவ் சைடு கொண்டு போவோம் டெசிஷனை, இல்லை நெகட்டிவ் சைடு கொண்டு போவோம். டிஸ்ஜங்க்ட் ஹைபோதசிஸ் மேபி ரெக்வயர்ட், சில நேரத்தில் தேவைப்படும். அப்புறம் பாசிபிள் நாய்ஸி ட்ரைனிங் டேட்டா, ஏன்னா இது கண்டிப்பாக எல்லா ட்ரைனிங் டேட்டாலையும் பாசிபிள் நாய்ஸி ட்ரைனிங் டேட்டா இருக்கும். ஸோ அதையும் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ஸோ அதான் these are different examples like for equipment or medical diagnosis, for credit risk analysis. கிரெடிட் ரிஸ்க் அனாலிசிஸ்னா நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபர்ஸ்ட் செஷனில் பார்த்தோம்.
ஒருத்தருக்கு வந்து கிரெடிட் கார்டு கொடுக்கணுமா கூடாதா, ஒருத்தருக்கு லோன் கொடுக்கணுமா கூடாதா, சரிங்களா? இதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ரீவியஸ் அவைலபிள் ட்ரைனிங் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு நியூ கஸ்டமர் வந்து வராங்கன்னா அவங்களோட வேரியஸ் ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வி கேன் அனலைஸ் வெதர் டு கிவ் அ கிரெடிட் லோன் ஆர் நாட். ஓகே. ஸோ மாடலிங் கேலண்டர், ஷெட்யூலிங் ப்ரிஃபரன்சஸ். ஸோ நிறைய நம்ம டே டு டே ஒர்க் நிறைய செய்கிறோம். அதில் எதை நம்ம வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம கேன் ஈஸிலி டிசைட் பேஸ்ட் ஆன் வாட் ஆர் த ப்ரீவியஸ் ஒர்க் தட் வி ஹவ் ஆல்ரெடி டன் ஆன் தி டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ ப்ளீஸ் go through all these different data sets. Next is top down of induction of decision trees. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது அந்த இண்டக்ஷன் ட்ரீ பார்த்தோம் இல்லையா, அந்த ட்ரீ டெசிஷன் ட்ரீஸ் பார்த்தோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் த பெஸ்ட் டெசிஷன் அட்ரிபியூட் ஆஃப் நெக்ஸ்ட் நோட் அப்படின்னா ஏ அப்படின்னு அசைன் பண்ணுறாங்க. அந்த அசைன் ஏ அஸ் த டெசிஷன் அட்ரிபியூட் ஃபார் நோட். ஸோ அந்த ஏ வந்து போய்கிட்டே இருக்கும், கீழே போய்கிட்டே இருக்கும், லீஃப்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபார் ஈச் வேல்யூ ஆஃப் ஏ கிரியேட் நியூ டிசெண்டன்ட் ஆஃப் நோட். ஸோ நம்ம அந்த டெசிஷன் பார்த்த மாதிரி தான், அந்த இதில் பார்த்த மாதிரி தான் எதுக்கும் அந்த இதை திருப்பி போட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற இடம் பாருங்க. இது வந்து தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டெசிஷன்ஸ் தட் ஆர் டேக்கன் பேஸ்ட் ஆன் the attributes. Okay, so the new attributes creates new descendants. இது ஒன்னொன்னுமே ஒரு நோடு, இது ஒரு நோடு, this is a node creating new descendants. Okay, so இந்த descendants வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ ஷார்ட் ட்ரைனிங் எக்ஸாம்பிள் டு லீஃப் நோட்ஸ். லீஃப் நோட்ஸ்னா இந்த ஒன்னொன்னுமே ஒரு லீஃப். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது ஒன்னொன்னுமே கிரியேட்ஸ் நியூ லீஃப் நோட்ஸ். இது எல்லாமே ஒரு இலை, இது வந்து வேர், இதுல இருந்து நிறைய descendants உருவாகும். இதான் ட்ரைனிங் டெசிஷன் ட்ரீ. ஓகே. ஸோ ட்ரைனிங் எக்ஸாம்பிள்ஸ் பர்ஃபெக்ட்லி கிளாசிஃபைட் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி எங்கே கிளாஸிஃபை ஆகுதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் காமிச்சேன். இங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்ட்லி கிளாஸிஃபை ஆகல. பர்ஃபெக்ட்லி கிளாஸிஃபை ஆகலன்னா என்ன இருக்குன்னா, பாதி வந்து சான் பிரான்சிஸ்கோ, பாதி வந்து நியூயார்க் காமிக்குது, பாதி வந்து முக்கால்வாசி நியூயார்க் காமிக்குது, கொஞ்சம் வந்து சான் பிரான்சிஸ்கோ காமிக்குது. ஸோ ப்ரைஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அது உங்களுக்கு பார்த்தா தெரியும், அது ஒவ்வொரு ஸ்டெப்பு மூவ் ஆகும்போது அந்த ட்ரீ வந்து இட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ better classification. And the better classification can only be arrived by going into different new layers. And more layers போக better decision tree arrive பண்ணலாம். அதுதான் அங்கே சொல்றாங்க, சரிங்களா? ஸோ if training examples perfectly classified then stop. அப்படின்னா perfectly classifiedனா இந்த வேல்யூ, இந்த 96% தான் பெர்ஃபெக்ஷன். இதுக்கு முன்னாடி இருக்கலாம் 56, 63 அதெல்லாம் பெர்ஃபெக்ஷன் கிடையாது, சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு A1 அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா அது பாசிட்டிவ் வந்து 29, நெகட்டிவ் வந்து 35. அதில் திருப்பி TF ட்ரூ ஃபால்ஸ்னு எடுத்தோம்னா அந்த ட்ரூவில் வந்து 21, இந்த 29ல் 21 இந்த பக்கம் போச்சுன்னா மீதி 8 இந்த பக்கம். 35ல் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் 5னா மீதி 30 இந்த பக்கம் போகும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ A2 அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் எடுத்தோம்னா அந்த ஆட்ரிபியூட் 29 பாசிட்டிவ், 35 நெகட்டிவ் எக்ஸாம்பிள்னா 18 வந்து பாசிட்டிவ், பட் இட் இஸ் ஃபார் தட் ஆட்ரிபியூட் ட்ரூவாக இருந்தால் அது 18ஆக இருந்ததுன்னா நெகட்டிவ் சைடில் அது ஃபால்ஸ் சைடில் அது வந்து 11ஆக இருக்கும். அதே மாதிரி 35ல இங்கே 33 போச்சுன்னா மீதி 2, 35 - 33 is 2. ஸோ இது வந்து 2 is the negative example of the false statement given to a attribute A2. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து what we try to understand is important function called entropy. So what is entropy? Entropy is the amount of predicted examples, amount of what is the number of ones that we are getting, amount of the uncertainty. So uncertainty வந்து ஒரு என்ட்ரோபின்னு சொல்லலாம். uncertainty அதிகமாக it will be, entropy will be better. uncertainty கம்மியாவ entropy will not be so good. சரிங்களா? இது 0, நிறைய 0 வந்ததுன்னா அது இந்த பக்கம் வரும், நிறைய 1 வந்ததுன்னா அந்த பக்கம் வரும். அதுபோல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க போறது. ஸோ இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறைய வேணும்னா என்ட்ரோபி வந்து அதிகமாக இருக்கணும். அந்த என்ட்ரோபி அதிகமாக இருக்கணும்னா நிறைய வந்து அன்சர்டினிட்டி உருவாகும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அன்சர்டினிட்டி தான். இந்த கிரியேட் ஆகிற இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸ், இந்த பிரியறது எல்லாமே வந்து அன்சர்டினிட்டி, நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் வந்து 1ஆ இருக்கலாம், இது 0ஆ இருக்கலாம், இது 1ஆ இருக்கலாம், இது 0ஆ இருக்கலாம். எத்தனை 1 எத்தனை 0 நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் கணக்கு போட்டிங்கன்னா இட் இஸ் மைண்ட் பாக்லிங். சரிங்களா? இதை வந்து ரிப்பீட்டடாக நம்ம மனுஷனால உட்காந்து பண்ண முடியாது. அதனால தான் கம்ப்யூட்டர் கொடுக்குறோம். கம்ப்யூட்டருக்கு ஒரே அட்வான்டேஜ் என்னன்னா அது சலிக்காம சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால இது அதுக்கிட்ட இது கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது மோர் பெட்டர் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம். அதனால தான் we are
trying to apply most of the domains into machine learning. So S is a sample of training example. So assumption வந்து S வந்து sample of training example எடுக்கிறோம். அதில் P positive is a proportion of positive examples in S. அந்த சாம்பிளில் எத்தனை பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் வருது சரிங்களா, அந்த சாம்பிளில் எத்தனை நெகட்டிவ் எக்ஸாம்பிள் வருதுன்றது P மைனஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த என்ட்ராபி எப்படி மெஷர் பண்ணலாம்னா இதான் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. என்ட்ராபி இஸ் மைனஸ் P பாசிட்டிவ் லாக் P பாசிட்டிவ் மைனஸ் P நெகட்டிவ் லாக் P நெகட்டிவ். இது வந்து ரெண்டுக்குமே பேஸ் 2 ஏன் இருக்கு அப்படின்னா இட் வில் பி ஐதர் 1 or 0. இந்த பைனரி ஆன்சர் இருக்கிறதுனால தான் இந்த லாக் வந்து பேஸ் வந்து ட்ரூவா இருக்கு. So entropy is the definition is the expected number of bits needed to encode positive or negative for randomly drawn number of S. சரிங்களா, so this is an important example. So இந்த எக்ஸாம்பிள் வந்து இப்பயும் எக்ஸாம்பிள் எழுதும்போது கூட பாக்ஸ் போட்டு எழுதிருக்கேன் சரிங்களா. So this is very important because when the expected number of bits needed to encode, அந்த என்கோட் பண்றதுக்கு தேவைப்படுற அந்த expected bits வந்து will be of randomly drawn number of S. ஸோ அந்த எஸ்ல இருந்து எடுக்கிற அந்த எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ், அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து எடுக்கிற எல்லா டேட்டாவுமே பாசிட்டிவா இருக்கும் நெகட்டிவா இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அந்த என்கோடிங் நடக்க நியூ டெசிஷன்ஸ் நம்ம அரைவ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் யூஸ்வலி கிவன் ஆஸ் இன்ஃபர்மேஷன் தியரி. இட் இஸ் யூஸ்வலி கால்ட் இன்ஃபர்மேஷன் தியரி. ஸோ இன்ஃபர்மேஷன் தியரியில் என்ன சொல்றாங்க, இன்ஃபர்மேஷன் தியரியில் ஆப்டிமல் லென்த் கோட் அசைன்ஸ் லாக் P பிட்ஸ் ஆஃப் மெசேஜ் ஹேவிங் ப்ராபபிலிட்டி P. ஸோ அந்த ப்ராபபிலிட்டி, அதாவது ப்ராபபிலிட்டி இங்கே நம்ம பார்த்தது எல்லாமே வந்து ஒரு இட் வில் கிவ் யூ அ ப்ராபபிள் வேல்யூ பிட்வீன் 1 and 0. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு ப்ராபபிள் வேல்யூ கிடையாது. எத்தனை எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தோம், இதெல்லாம் ப்ராபபிலிட்டி கிடையாது. எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ். பட் இதை யூஸ் பண்ணி ஒரு 1 to 0 ஸ்கேலுக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா தட் இஸ் ஜெனரலி கால்ட் என்ட்ரோபி ஆர் ப்ராபபிள் வேல்யூ சரிங்களா. ப்ராபபிளி இது 60% இது இவ்வளோ பண்ணும், ப்ராபபிளி ஒரு 96% இது பண்ணும் அப்படின்னு ப்ராபபிலிட்டி கொடுக்குறது. ப்ராபபிளி 96%னா தட் இஸ் அ கரெக்ட் டெசிஷன் அங்கே சரிங்களா. அந்த டெசிஷன் வந்து நிறைய கம்ப்யூட்டேஷன்ஸ்க்கு அப்புறம் அது அரைவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் டு என்கோட் வந்து நம்ம பார்த்த மாதிரி சேம் ஃபார்முலா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா ஃபார் என்ட்ரோபி. Entropy is minus P log P from minus P log P. Okay, other difference on the positive and the negative examples. Next is information gain. Information gain என்ன, அந்த ஆட்ரிபியூட்டும் அந்த சாம்பிள் ஸ்பேஸையும் எடுத்துக்கிட்டு அது உருவாகிற கெயின். அந்த கெயின் வந்து எக்ஸ்பெக்டட் ரிடக்ஷன் இன் என்ட்ரோபி டியூ டு சார்ட்டிங் ஆஃப் ஏ. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஏவை நம்ம சார்ட் பண்ண அதாவது அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு அந்த ஆட்ரிபியூட்டை தகுந்த மாதிரி போக அடுத்தடுத்த நோடுக்கு போக அந்த இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து அந்த சில நேரத்தில் ரெடியூஸ் ஆகும். அது ரெடியூஸ் ஏன் ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட் வந்து இந்த டெசிஷனை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னு வரும். ஸோ அந்த கெயின் வந்து வி ஷுட் ட்ரை டு ஃபைண்ட் அண்ட் இட் இஸ் யூஸ்வலி தி எக்ஸ்பெக்டட் ரிடக்ஷன் இன் என்ட்ரோபி. அந்த ரிடக்ஷன் இன் என்ட்ரோபி வந்து சர்டனிட்டி அதிகமாக வர அந்த சர்டனிட்டினா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது வரக்கூடாது சரிங்களா. எல்லாம் ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் வரக்கூடாது. இட் ஷுட் பி ப்ராபப்லி ட்ரூ பாசிட்டிவ். ட்ரூ பாசிட்டிவ்னா ரெண்டு பக்கமே டெசிஷன் வந்து இந்த ஒரு 4-5 ஆட்ரிபியூட் வந்து டுகெதர் இட் இஸ் கிவிங் யூ த டெசிஷன் தட் இட் இஸ் ப்ராபப்லி கோயிங் டு that house is going to be in New York. Probably this woman is going to have a cesarean. Probably this game is going to be won. ஸோ அதான் இதெல்லாம் வந்து நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஸ்டடி பண்ணி வர்றது சரிங்களா. ஸோ அதான் அடுத்தது வந்து அதுக்கு ஃபார்முலா அங்கே பார்த்துக்கோங்க. ஸோ தி ஃபார்முலா இஸ் கெயின் SA. எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ், ஏங்கிறது தி ஆட்ரிபியூட் தட் இஸ் டேக்கன். ஸோ அதில் உள்ள என்ட்ரோபி of the space minus summation of all V belongs to values of A. அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் A, இப்போ ஆட்ரிபியூட் ஏனா வேல்யூஸ் ஆஃப் A வந்து 29, 35 which is true, which can be positive and negative examples. அதோட வேல்யூஸ் வந்து மொத்தமாக belong to V. ஸோ திஸ் V, அந்த Vல உள்ள சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு divided by the modulus of sample space into entropy of SV சரிங்களா. ஸோ it tries to calculate the values of A இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அது ஒவ்வொன்றையும் நம்ம சம் பண்ணி அதை நம்ம திருப்பி என்ட்ரோபி கண்டுபிடிச்சோம்னா தட் இஸ் யூஸ்வலி கால் தி கெயின் அண்ட் அதாவது இன்ஃபர்மேஷன் கெயின். ஓகே,
ஸோ ஒரு ட்ரைனிங் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் சிம்பிள் ட்ரைனிங் எக்ஸாம்பிள். ஸோ டே 1, டே 2, டே 3 இருக்கு. அப்புறம் அவுட்லுக் வந்து சன்னி, ஓவர்காஸ்ட், ரெயின், சரிங்களா, இதெல்லாம் இருக்கு. டெம்பரேச்சர் வந்து ஹாட், சூடா, ரொம்ப வெயிலா இருக்கு, இல்லை கொஞ்சம் கூலா இருக்கு, இல்லை மைல்டா இருக்கு. ஹியூமிடிட்டி ரொம்ப வேர்க்குது, ஹை, வேர்க்கலை, அந்த மாதிரி இருக்கு. விண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, விண்டு வந்து கொஞ்சம் நார்மலா இருக்கு, இல்லை விண்டு சுத்தமா இல்லை, வீக்கா இருக்கு. இந்த வீக்கா இருக்கிற டைம்ல டென்னிஸ் விளையாடலாம், சரிங்களா. ஆனா இந்த வீக்கா இருக்கிற டைம்ல ரொம்ப எப்படி சொல்றது, ஹியூமிடிட்டி ஹையா இருந்தா சில நேரத்தில் விளையாட தோணாது, சரிங்களா. ஸோ இட் டிபெண்ட்ஸ், எது வந்து அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு டெசிஷனை ஒரு பர்டிகுலர் ஆட்ரிபியூட் வச்சு எடுக்க முடியாது. நிறைய ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு டெசிஷன் எடுக்கலாம். ஸோ அந்த டெசிஷன்ஸ்லாம் எப்படி எடுக்க முடியுது, இதெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங் டேட்டா. ஆனா நியூ டேட்டா என்னவா வரும்னா இது மட்டும் வரும். அவுட்லுக், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட் மட்டும் கொடுப்பாங்க. அதுல இருந்து இந்த மெஷின் வந்து எஸ் ஆர் நோ, விளையாடலாமா வேண்டாமான்னு, பிளே டென்னிஸ் விளையாடலாமா வேண்டாமான்னு அது டிசைட் பண்ணி சொல்லும், சரிங்களா. ஸோ ஒரு சிம்பிள் ஃபார் கிளாசிஃபைங் ஒன் சிம்பிள் ஆட்ரிபியூட் இஸ், ஒரு ஹியூமிடிட்டி மட்டும் எடுத்துக்கலாம், ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் எடுத்துக்கலாம். ஹியூமிடிட்டி ஹையா இருக்குதா, நார்மலா இருக்குதா அப்படிங்கிறது ரெண்டா பிரிக்கிறாங்க. மொத்த எக்ஸாம்பிள்ஸ் ஹியூமிடிட்டியில் இருக்கிறது 9+5, சரிங்களா. இங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 9, நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 5. எப்படி வருது, ஹியூமிடிட்டியில் இதில் எடுத்துக்கோங்க மொத்தமா 1, 2, 3, 4, 5, ஓகே, 6. இது மொத்தமாக கவுண்ட் பண்ணலாம் நம்ம. இதை ஜூம் இட் டவுன். இது மொத்தமாக கவுண்ட் பண்ணுங்க. ஸோ ஹை எத்தனை இருக்கு ஹியூமிடிட்டியில், ஒரு நிமிஷம். ஹை எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. நார்மல் எத்தனை இருக்கு, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஓகே, ஸோ இத்தனை 7 வேல்யூஸ், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு இங்க எத்தனை நோ வருது, எத்தனை எஸ் வருது. ஸோ இந்த ஹை இருக்கும்போது இங்க ஒரு நோ வருது, இங்க ஹை இருக்கும்போது இங்க நோ வருது, இங்க ஹை இருக்கும்போது ஆனா இங்க எஸ் வருது, சரிங்களா. ஸோ இதுல எத்தனை இருக்கு, ஸோ இதை கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5. ஸோ there are 5 நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ். பாசிட்டிவ் எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். So there are 9 positive examples, 5 negative examples. அதில் ஹை நார்மல் நம்ம பார்த்தோம், ஹைல 7 இருந்தது, அதில் +3, அதாவது 3 பாசிட்டிவ். இந்த 9ல் வர்றது 3 தான், மீதி 4 வந்து நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸில் வருது. ஸோ இதை நீங்கள் இதுல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா மீதி எத்தனை, 9 - 3 is 6, 5 - 4 is 1. ஸோ இது வந்து நார்மல் ஹியூமிடிட்டி இருக்கும்போது அதில் வர டெசிஷன், சரிங்களா. ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் கெயினை நீங்கள் இப்போ என்ட்ராபி கண்டுபிடிச்சிங்கன்னா இட் இஸ் தி entropy that trying to find, which is 0.94. so log எடுத்து நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் 0.94. so minus 7/14. so p ங்கிறது என்ன, பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 7, டோட்டல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 15, சரிங்களா. ஸோ அதை 7/14 போட்டுக்கோங்க, இன்டூ 0.985 is the entropy for this particular value, அதை போட்டுக்கோங்க, சரிங்களா. மைனஸ், ஏன்னா கெயின் வந்து நம்ம சம்மேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஆட்ரிபியூட்டோட ஹியூமிடிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுதான் அங்கே நம்ம ஃபார்முலா பார்த்தோம். திருப்பி அந்த ஃபார்முலா பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டை தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது, இது வந்து மொத்த என்ட்ராபி, சரிங்களா. ஸோ மொத்த என்ட்ராபி எவ்வளோ, 0.940. அதை இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். என்ட்ராபி எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ பாசிட்டிவ் எக்ஸாம்பிள் -p log p/2 -p நெகட்டிவ் log p/2. இதை நீங்கள் கால்குலேட்டரில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த வேல்யூ வரும், சரிங்களா. அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளுக்கு அதே 7 வேல்யூஸ், ஸோ 7/14. ஆனால் இங்கே வந்து 6, 1 இருக்கிறதுனால அதை என்ட்ராபி கண்டுபிடிச்சிங்கன்னா 0.5. ஓகே, ஸோ இட் இஸ் 0.592. ஸோ இது மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.151 வரும். விண்டுக்கு அதே மாதிரி இப்போ நான் சொன்ன ப்ரொசீஜர்லேயே கால்குலேட் பண்ணிங்கன்னா 0.048. ஸோ தி பெட்டர் கிளாசிஃபையர் இஸ் தி ஹியூமிடிட்டி. ஸோ ஹியூமிடிட்டி தான் விண்டை விட அதிகமாக பெட்டராக கிளாசிஃபை பண்ணி நமக்கு எஸ் டென்னிஸை விளையாடலாம் அப்படின்னு சொல்ல முடியும். விண்டு சொல்ல முடியாது, அதான் இதோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கு, சரிங்களா. இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் அவுட்லுக். ஓகே, ஸோ அவுட்லுக்கு அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஓவர்காஸ்ட்டுக்கு அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம், சனி கண்டுபிடிக்கலாம், ரெயின் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் யூ கேன் ட்ரை டு ஃபைண்ட் த என்ட்ராபி அண்ட் த இன்ஃபர்மேஷன் கெயின். ஸோ சனிக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சனியும் ஹியூமிடிட்டியும் எடுத்தோம்னா அதோட என்ட்ராபி வந்து 0.97. அப்படின்னா என்ன அர்த்தம், கண்டிப்பா கெயின் வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து வெரி ஹை. ஸோ இது 2 பேராமீட்டர் வச்சு நம்ம we can decide that
கண்டிப்பாக நம்ம டென்னிஸ் விளையாடலாம். சனி விண்ட் இருந்ததுன்னா இது ஒரு இன்ஃபர்மேஷன் கெயின் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால ப்ராபப்ளி இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் கம்மியாக இருக்கிறதுனால டெசிஷன் வந்து நெகட்டிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் திங்க் அபவுட் டிஃப்ரெண்ட் ஸ்பேசஸ். ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு ஹைபோதசிஸ் ஸ்பேஸ்க்குள்ள கொண்டு வரோம் அப்படின்னா இது ஒன்னொன்றுமே ஹைபோதசிஸ் தான். நீங்கள் டிசைட் பண்ணுற ஒன்னொன்றுமே திஸ் இஸ் a function, this is called the hypothesis. ஸோ ஹைபோதசிஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்ரிபியூட் கேன் கீப் ஆன் சேஞ்சிங். இதுதான் நம்ம அந்த ட்ரீல பார்த்தோம். ஸோ அந்த ட்ரீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் ஒவ்வொன்றுலையுமே they will try to find the information gain. இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிறது காரணமே இன்ஃபர்மேஷன் கெயின் தான். இந்த இன்ஃபர்மேஷன் கெயின் அதிகமாக நீங்கள் வந்து you can take a better decision. The classification will be much better. ஓகே, இன்ஃபர்மேஷன் கெயின் கம்மியாக அந்த அதாவது என்ட்ரோபி கம்மியாக அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து அந்த டெசிஷனுக்கு உதவாது அப்படிங்கிறத இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதான். ஸோ லைக் திஸ் வி கேன் ட்ரை டு ஃபைண்ட் ஆல்மோஸ்ட் ID3 is also going to do the same thing. Okay, so hypothesis space. So hypothesis space search in ID3 is given by hypothesis space. எத்தனை அவுட்புட்ஸ் சிங்கிள் ஹைபோதசிஸ். ஸோ கான் பிளே அப்படின்னு 20 கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அந்த 20 கொஸ்டின்ஸ்க்கு எது கரெக்டான ஹைபோதசிஸ் கொடுக்குது. நோ பேக் ட்ராக்கிங். லோக்கல் மினிமா வந்து கிடைக்க கொஞ்சம் சில இடத்துல மல்டி டைமென்ஷனாக இருந்தால் கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்கலி பேஸ்ட் சர்ச் சாய்ஸஸ். ஸோ ரோபஸ்ட் டு நாய்ஸி டேட்டா. சரிங்களா? ஸோ நாய்ஸி டேட்டா இருந்தாலும் ப்ராப்ளி அது வந்து பெட்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். ஸோ இண்டக்டிவ் பயாஸ்னா என்னன்னா இட் இஸ் கோயிங் டு ப்ரிஃபர் அ ஷார்ட்டஸ்ட் ட்ரீ. சரிங்களா? ட்ரீ வந்து ஷார்ட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் பெட்டர். ஏன்னா எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் பார்த்தா தான் நமக்கு ஒரு பெட்டர் டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ இண்டக்டிவ் பயாஸ் இன் ID3. ஸோ இண்டக்டிவ் பயாஸ் நம்ம நோட் பண்ண வேண்டியது ஹெச்ங்கிறது டோட்டல் ஹைபோதசிஸ் ஸ்பேஸ், இந்த பவர் செட் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் எக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தது. ஸோ இது அன்பயஸ்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட் ரியலி, பிகாஸ் ப்ரிஃபரன்சஸ் ஆஃப் ஷார்ட் ட்ரீஸ் அண்ட் ஃபார் தோஸ் வித் ஹை இன்ஃபர்மேஷன் கெயின் அட்ரிபியூட்ஸ் நியர் த ரூட். ஸோ ரூட் பக்கத்தில் எவ்வளோ ட்ரீ கம்மியாக இருக்கும் அந்த ட்ரீ வந்து இப்போ இந்த ட்ரீ சில ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக போகும். சில ட்ரீ கம்மியான இடத்துலயே பெட்டர் டெசிஷன்ஸ் கொடுக்கும். இல்லை அது பெட்டர் டெசிஷன்ஸ் கொடுக்கும். இந்த இடத்துல பெட்டர் டெசிஷன்ஸ் கொடுக்கும். ஆனால் பெட்டர் டெசிஷன்ஸ் கொடுத்ததுன்னா தென் தட் இஸ் த பெட்டர் hypothesis. Okay, so bias is a preference for some hypothesis rather than a restriction for hypothesis space H. So அதான் இது வந்து சென்ச்சுரிஸ் முன்னாடி ஆக்கம்ஸ் ரேசர்னு ஒருத்தர் அவர் வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்தாரு. என்னன்னா ஷார்ட்டஸ்ட் ஹைபோதசிஸ் தட் ஃபிட்ஸ் த டேட்டா தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ ப்ரிஃபர் த ஷார்ட்டஸ்ட் ஹைபோதசிஸ் தட் ஃபிட்ஸ் த டேட்டா. ஸோ ரொம்ப ட்ரீயை லாங்காக எடுத்துகிட்டு போகிறது வேலை ஒரு ஷார்ட்டஸ்ட் ட்ரீல நமக்கு பெட்டராக இன்ஃபர்மேஷன் கெயின் வந்ததுன்னா அதுதான் வந்து சூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஆக்கம்ஸ் வந்து முதல்லயே அவர் வந்து ஒரு ரேசர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ வாட் இஸ் ஆக்கம்ஸ் ரேசர்? ஸோ ஆக்கம்ஸ் ரேசர் இஸ் ப்ரிஃபரிங் ஷார்ட் ஹைபோதசிஸ். ஷார்ட் ஹைபோதசிஸ் ஏன் சொல்றோம் அப்படின்னா ஃபியூர் ஷார்ட் ஹைபோதசிஸ் எடுக்கும்போது we can have a better likely that the coincidence of the output is going to be better. A short hypothesis that fits data unlikely to be coincidence. So அதாவது அந்த அன்சர்டினிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த இடத்துல. எல்லாம் அதாவது அதிகமா இருக்கும் இந்த இடத்துல. இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். A long hypothesis that fits data might be coincident. ஸோ நீங்கள் லாங்காக போக என்ன ஆகும்னா அன்சர்டினிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும். அதனால கோஇன்சிடென்ஸ் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல கோஇன்சிடென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஈஸியாக நம்ம வந்து பிரிக்க முடியும். ஸோ ஆர்குமெண்ட் அப்போஸ் there are many ways to define small steps of hypothesis. Example, all trees with a prime number of nodes that use attributes beginning with Z. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ட்ரீ எடுத்தீங்கன்னா ப்ராப்ளி ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே, வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் ஸ்மால் செட்ஸ் பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் ஹைபோதசிஸ்? So size of hypothesis கம்மியாக the decision is much easier. சரிங்களா? ஓவர் ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஓவர் ஃபிட்டிங் அதிகமாகும்னா இந்த மாதிரி அன்ட்ரெயின்ட், அதாவது நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறையா ட்ரைனிங்கில் வரும், டெஸ்டிங்கில் வரும். ஸோ அது வரும்போது அந்த ஓவர் ஃபிட்டிங் வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளுக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கும், ஆனால் டெசிஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் ஜென்ரலி கால்ட் ஓவர் ஃபிட்டிங். அது வந்து இட் இஸ் கிரியேட்டிங் எரர். ஸோ எரர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா 2 எரரா இருக்கலாம். ஸோ எரர் திஸ் கால்டு ஓவர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங்னா எரர் ஹைபோதசிஸ் ஹெச் அதுக்குள்ளே எடுத்தோம்னா ட்ரைனிங் டேட்டால இருக்கிற எரர், அதுக்கப்புறம் என்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டால இருக்கிற எரர் விச் இஸ் கிவன் பை டி. இது வந்து ட்ரெயின். சரிங்களா? இது ரெண்டையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணும்போது அது ஹைபோதசிஸ்க்கு எடுத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எரர் ஹெச் வந்து will be less than the train error of H dash, which is the alternative hypothesis. ஸோ ஒரு ஹைபோதசிஸ் எடுக்கிறோம், அதுக்கு ஆல்டர்னேட் எடுக்கும்போது அந்த ஆல்டர்னேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதோட எரர். சரிங்களா? ஏன் அப்படின்னா நியூ டேட்டா வந்து இன்கன்சிஸ்டன்ட்டாக போயிட்டு இருக்கும். அதோட
அதோட அன்சர்டனிட்டி வந்து கம்மியாகும் சரிங்களா. ஸோ அதிகமாக அதாவது அன்சர்டனிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஸோ அன்சர்டனிட்டி கம்மியாக என்ன பண்ணுவாங்க, இங்கே குவான்டிட்டி மென்ஷன். ஸோ அன்சர்டனிட்டி கம்மியாக டெசிஷன்ஸ் வந்து ஈஸியாக ஓவர்லாப்பிங் ஆஃப் சிக்னல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நடக்கும் சரிங்களா. ஸோ வந்து கன்சிக்யூட்டிவாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸோ த கன்சிஸ்டன்சி இஸ் மோர் விசிபிள் சரிங்களா. ஸோ அதை கன்சிஸ்டன்சியும் அன்சர்டனிட்டியும் நீங்கள் எப்பயும் கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அன்சர்டனிட்டி அதிகமாக கன்சிஸ்டன்சி கம்மியாகும், அன்சர்டனிட்டி கம்மியாக கன்சிஸ்டன்சி அதிகமாகும் சரிங்களா. இது ரெண்டும் இட்ஸ் எ ட்ரேட் ஆஃப். ஓகே. ஸோ எரர் டேட்டா செட் வந்து ஃபார் ஹைபோதசிஸ் ஹெச் எடுத்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்வலி கிரேட்டர் தேன் எரர் ஃபார் த டோட்டல் என்டையர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா வில் பி மச் ஹையர். இது வந்து அதிகமாக இருக்கும் இதோட சரிங்களா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்க்கு. ஸோ இந்த டெசிஷன்ஸ் இந்த பர்டிகுலர் இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா திஸ் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆர் தி எக்ஸாக்ட் டெஃபினேஷன் ஆஃப் ஓவர்ஃபிட்டிங். Okay, so every hypothesis H which belongs to the total hypothesis space overfits the training data if there is an alternate hypothesis. The alternate hypothesis வந்து அதோட எரர் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் அந்த ட்ரைனிங் டேட்டா செட்டையும் பொறுத்து இருக்கும். அதில் இது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓவர்ஃபிட்டிங் அண்ட் டெசிஷன் ட்ரீ என்ன பண்ணுதுன்னா, இந்த டெஸ்டிங் டேட்டா இருக்கு பார்த்தீங்களா, அந்த டெஸ்டிங் டேட்டால நல்ல அக்யூரசி கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு இதில் எக்ஸாம்பிள் அதனால தான் நம்ம லாஸ்ட்ல அது பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், டெஸ்டிங் ட்ரைனிங் டேட்டால பார்த்தீங்கன்னா 100% அக்யூரசி, டெஸ்டிங் டேட்டால கொஞ்சம் கம்மியாகுது. ஓகே. ஸோ அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ ட்ரைனிங் டேட்டால அக்யூரசி இஸ் மச் ஹையர். ஓகே. whereas in testing data the accuracy goes down because of overfitting. இது பேசிக் ரீசன் வந்து ஓவர்ஃபிட்டிங்னா ஒவ்வொரு சாம்பிளையும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் எடுக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டால வரப்போகிற டெசிஷன் வந்து கொஞ்சம் தப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த ஆட்ரிபியூட் வந்து மற்ற ட்ரைனிங் டேட்டால வந்து வேற மாதிரி இருந்திருக்கும், which was the correct way of representation. அந்த பயாஸ் வந்து சில நேரத்தில் அதிகமாகும். ஓகே. ஸோ how to avoid overfitting? As I told you, Occam's razor தான். So we should try to reduce the நம்ம என்ன பார்த்தோங்க, Occam's razor என்ன பார்த்தோம், we should have a better short hypothesis. Okay, so short hypothesis is always better சரிங்களா. கோஇன்சிடென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அது கம்மியாகும் போது அந்த ப்ரூனிங் வந்து அதிகமாக இருக்கும். ப்ரூனிங்னா என்னன்னா மரத்தை வெட்டுறது, ப்ரூனிங்னா கட் பண்ணுறது, இல்லைன்னா அந்த லீஃப் அந்த பிரான்ச் வேண்டாம் அப்படின்னா அதோட அதை கட் பண்ணி நிறுத்துறது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதெல்லாம் வந்து ப்ரூன்டு பிரான்ச், இது வந்து ப்ரூன்டு பிரான்ச், இது வந்து ப்ரூன் பண்ணாது, அதனால மேலே போய்கிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா இங்கே வந்து பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்குது. இது ப்ராப்ளி பெட்டர் டெசிஷன்ஸ் கிளாசிஃபிகேஷன் வந்து பெட்டரா பண்ணுது. இங்கே வந்து அது பண்ணல, அதனால இங்கே நிறுத்திடுறாங்க. திஸ் கால் ப்ரூனிங். இதை நீங்கள் போஸ்ட் ப்ரூனிங் பண்ணலாம், இல்லைன்னா ப்ரீ ப்ரூனிங் பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ வாண்ட் டு அவாய்ட் ஓவர்ஃபிட்டிங். ஸோ க்ரோ ஃபுல் ட்ரீயை ஃபுல் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் போஸ்ட் ப்ரூன் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்டாப் க்ரோயிங் when data